Alhamdulillahi Rabbil Alameen. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu. Ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu. Wassalatu wassalamu ala rasulillah wa ala ali wa sahbihi ajma'in. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. Alhamdulillah, dear brothers and sisters, அன்பான சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமியில வந்து இப்ப 200 கோடி முஸ்லிம்கள் இருக்காங்க. there are around 200 crores Muslims on the earth. அதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா has chosen only 100 of us for this noble session which is remembering him. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப பாருங்க, 2 கோடி முஸ்லிம்களுக்கு ஒரு மனிதரை நம்மள இங்க சூஸ் பண்ணிருக்கான். அப்ப 2 கோடி இஸ்லாமியர்களோட ஒரு ரெப்ரசன்டேட்டிவா நம்ம இந்த செஷன்ல இருக்கோம். எவ்வளவு ஸ்பெஷலா இருக்கு பாருங்க. See how Allah subhanahu wa ta'ala has handpicked each and every one of us. எப்படி நம்மள தேர்ந்தெடுத்திருக்கான். அல்லாஹ் ஒரு விஷயம் செய்யறான் அப்படின்னு சொன்னா அதுல எப்படி அர்த்தம் இல்லாம இருக்கும். இந்த செஷனுக்காக அல்லாஹ் நம்மள தேர்ந்தெடுத்திருக்கான் அப்படின்னு சொன்னா அதுல ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. சோ இன்ஷா அல்லாஹ் நம்ம மனசுல என்ன தேவை இருக்கோ, நம்ம எதுக்காக ஏங்கிட்டு இருக்கோமோ அந்த தேவையை பூர்த்தி செய்யறதுக்காக, to fulfill that longing in our heart, Allah subhanahu wa ta'ala has chosen us for this session. So இந்த செஷன்ல அல்லாஹ்வை பத்தி நினைவு கூறக்கூடிய இந்த செஷன்ல ஸ்பீக்கர் நான் தான், வாய் மட்டும் தான் என்னோடது. ஆனா வார்த்தைகள் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் தேர்ந்தெடுத்து கொடுக்கக்கூடியது. அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த செஷன்ல இருந்து கிடைக்கக்கூடிய மெசேஜ அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பர்சனலைஸ்ட் மெசேஜா இன்ஷா அல்லாஹ் நம்ம எடுத்துக்குவோம். அல்ஹம்துலில்லாஹ். சிஸ்டர் ஜாஹிரா வந்து ப்ரொஃபைல் வந்து ரீட் பண்ணாங்க. ஆனா ரொம்ப அச்சுறுத்தலாவும் பயமாவும் இருக்கு. அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கல்வியையும் இன்னும் நிறைய தகுதிகளையும் உயர்த்தும் போது அந்த மனிதருக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியும் ரொம்ப அதிகமா இருக்கு. இவ்வளோ பிளெஸிங்ஸ் கொடுத்திருக்கேன்னு இந்த சமூகத்துக்காக நீ என்ன செஞ்ச அப்படின்றதுதான் நாளைக்கு அல்லாஹ் ஒரு கல்வியாளர், ஒரு எஜுகேஷனிஸ்ட் தான் நாளைக்கு மறுமையில அல்லாஹ் முதல் கேள்வியை கேட்பான். ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு வகையில எஜுகேஷனிஸ்ட் தான். அல்ஹம்துலில்லாஹ். இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, எனக்கு எப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய ரெப்ரசன்டேட்டிவா, கலீஃபத்துல்லா ஃபில் அர்த், அல்லாஹ்வுடைய ரெப்ரசன்டேட்டிவா இந்த பூமியில ஒவ்வொரு மனிதரும் இருக்கும்ல. அப்ப அந்த மனிதருடைய பர்பஸ் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த அல்லாஹ்வை உணர வைக்கிறது. எந்த விஷயம் செஞ்சாலும் இதுல அல்லாஹ்வுடைய திருப்தி இருக்கு, இது செஞ்சேன் அப்படின்னு சொன்னா என்னோட இறைவனோட பார்வையில நான் உயர்ந்தவனா இருப்பேன் அப்படின்றதான் எந்த எஜுகேஷனோட, எல்லா எஜுகேஷனோட இறுதி நோக்கம். அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு நோக்கத்துக்காக உழைச்சிட்டு இருக்க அல் ஃபலாஹ் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனோடைய இந்த சம்மிட், பேரண்ட் சம்மிட்ல வந்து ஒரு பாட்டா இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். அதுவும் எப்படிப்பட்ட பாட் அப்படின்னு சொன்னா, எனக்கு முன்னாலும் எனக்கு பின்னாலும் இருக்கக்கூடிய 2 பேரும் என்னோட டீச்சர்ஸ், சிஸ்டர் ஷேக் ஹாபிதா அண்ட் சிஸ்டர் ரம்லத். 2 டீச்சர்ஸ்க்கு மத்தியில ஒரு ஸ்டூடெண்டா தான் இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இஸ்லாமிக் அண்ட் அகடமிக் எஜுகேஷன் பத்தி. அல்ஹம்துலில்லாஹ். Ruling of hearts is more important than ruling the world. மனித மனங்களை ஆட்சி செய்வதுதான் உலகை ஆட்சி செய்வதை விட மிக முக்கியமானது. இன்னைக்கு இந்த உலகம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கு? ஸ்லைட், நெக்ஸ்ட் ஸ்லைட். ஹோஸ்ட். இன்னைக்கு இந்த உலகம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்தோட தேவை என்ன? What is the need of the hour? இந்த உலகம், the world is suffocating for love and mercy. மூச்சு திணறிட்டு இருக்கு. எதுக்காக திணறுது? அன்பு கிடைக்காதா? இரக்கம் கிடைக்காதா? யாராவது பரிவு காட்ட மாட்டாங்களா? இந்த கொடுமைகள்ல இருந்தும், இந்த அநியாயத்துல இருந்தும், இந்த வெடிகுண்டுல இருந்தும், இந்த அநீதிகள்ல இருந்து, அக்கிரமத்துல இருந்தும் நமக்கு பாதுகாப்பு கிடைக்காதா? நம்ம அமைதியா நிம்மதியா வாழ முடியாதா? அப்படின்றதுதான் ஒவ்வொருத்தரோட மனசோட ஏக்கமா இருக்கு. அப்ப இந்த தருணத்துல நமக்கு என்ன தேவை? What is the need of the hour? What is the need of the people? Need of the hour என்ன அப்படின்னு சொன்னா, எனக்கு சாயறதுக்கு ஒரு தோள் கிடைக்காதா? அன்ப ஆறுதலா பேசுறதுக்கு ஒரு துணை இருக்காதா?
நம்மளோட துன்பங்களை கஷ்டங்களை யாராவது புரிஞ்சுக்க மாட்டாங்களா அப்படின்றதுதான் இந்த உலகத்துடைய இப்போதைய ஏக்கம். எங்க பார்த்தாலும் வயலன்ஸ், எங்க பார்த்தாலும் ரத்தம். மனித உயிரை வந்து துச்சமா ஆடு மாடோட உயிர்களை விட ரொம்ப ரொம்ப அசால்ட்டா வந்து மதிக்கக்கூடிய மனிதர்களோட மத்தியில தான், மனிதர்கள் இல்ல மதிக்கக்கூடிய மிருகங்களுடைய மத்தியில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். உலகத்துல திரும்பி பாருங்களேன், நம்மள சுத்தி திரும்பி பாருங்களேன், எவ்வளவு கிரைம்ஸ், எவ்வளவு பாவர்ட்டி. தட்டு நிறைய சாப்பாடு இருந்தும் வேஸ்ட் பண்றோமே, ஆனா 4-5 நாளா தொடர்ச்சியா சாப்பாடே கண்ணுல பாக்காத எத்தனை பேர் நம்ம மத்தியில வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவ்வளவு டெரரிசம் பண்ற வேலையெல்லாம் பண்ணிட்டு பழிய தூக்கி இஸ்லாமியர்கள் மேல போட்டுட்டு இஸ்லாமோபோபியா, இஸ்லாமியரா இந்த பூமியில வாழ்றதுக்கே பயம், அப்ரஷன், அடக்குமுறை. ஆட்சி செய்யற இடத்துல இஸ்லாமியர்கள் இல்ல, அப்ப அவங்க ஆட்சி செய்யற இடத்துல இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் அதுக்கு கட்டுப்பட்டு போக வேண்டிய இடத்துலதான் இஸ்லாமியர்கள். இவ்வளவு குழப்பங்கள் இருக்கு. அப்ப இந்த தருணத்துல வாட் இஸ் த நீட் ஆஃப் தி hour? Need of the hour is, next slide. Host, next slide. That's okay. Need of the hour என்ன அப்படின்னு சொன்னா அமைதி. அமைதியும் நிம்மதியும் தான் இந்த நேரத்துல உலகம் ஏங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம். நம்மள சுத்தி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வெறுப்பையும் ஹேட்ரட், என்மிட்டி இதெல்லாம் தான் வந்து இந்த சைனைடுகளை தான் வந்து மனிதர்கள் வந்து சுத்தி தூவிக்கிட்டே இருக்காங்க. அப்ப இந்த நேரத்துல நமக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னா அமைதியும் நிம்மதியும் தேவை. இப்படிப்பட்ட அமைதியும் நிம்மதியும் இது உலக வாழ்க்கை. இந்த உலகத்துக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்குள்ள பாருங்களேன், நம்ம வீட்டுக்குள்ள அமைதியும் நிம்மதியும் இருக்கா? Do we breathe peace and happiness in our homes? பெரிய question mark. No one can say yes. We can say alhamdulillah. பரவாயில்ல, I'm content with what Allah has given me அப்படின்னு சொல்லி அல்ஹம்துலில்லாஹ் என்ன சொல்லலாமே தவிர நீங்க நிம்மதியா இருக்கீங்களா, சந்தோஷமா இருக்கீங்களானா ஆமான்னு சொல்லி யாராவது ஒருத்தர்னால சொல்ல முடியுமா? No one can say yes for this question. ஏன் அப்படின்னு சொன்னா டாக்டர்ஸா இருப்பாங்க, மனிதர்களோட உடல்ல இருக்க நோய்களை சரி செய்யக்கூடிய டாக்டர்ஸா இருப்பாங்க. ஆனா வீட்டுல இருக்க உங்களோட மனசுல இருக்க வலிய புரிஞ்சுக்க முடியாத டாக்டர்ஸா இருப்பாங்க. என்ஜினியர்ஸா இருப்பாங்க, பெரிய பெரிய கட்டடங்களை கட்டக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆனா வீட்டுல இருக்கக்கூடிய உங்களோட கனவுகளை உடைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. டீச்சர்ஸா இருப்பாங்க, போய் குழந்தைங்கள்ட்ட எல்லாம் வெளியாள்கள்ட்ட எல்லாம் சிரிச்சு பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆனா வீட்டுக்குள்ள எரிஞ்சு விழக்கூடியவங்களா இருப்பாங்க. சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸா இருப்பாங்க, பெரிய பெரிய டிவைசஸோட டெக்னாலஜியோட ஒர்க் பண்ணுவாங்க. ஆனா வீட்டுல இருக்க அந்த குழந்தையோட நேரம் செலவழிக்க தவறிடுவாங்க. இதுதானே இன்னைக்கு நம்ம வீட்டோட சூழல். உலகத்தோட சூழல் கிரைம்ஸ், வீட்டோட சூழல் என்ன? கேவலம் ஒரு செல்போனுக்கும் ஒரு லேப்டாப்புக்கும் கொடுக்கிற மரியாதை கூட மனிதர்களுக்கு கொடுக்க முடியாத ஒரு டிஜிட்டல் கேவலமான உலகத்துலதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இது எல்லாத்துக்குமான சொல்யூஷன் என்ன? இது எல்லாத்துக்குமான காரணம் என்ன? முதல்ல இது எல்லாத்துக்குமான காரணம் என்னன்னா, யாருக்கும் படிப்பறிவு இல்லாத முட்டாள்களா இருக்காங்க, அதுதான் காரணமா? இல்ல. மனிதர்கள் பெரிய பெரிய டிகிரி வச்சிருக்காங்க, அவங்க பேருக்கு பின்னாடி பெரிய நீளமான டிகிரி இருக்கு. டாக்டரேட் படிச்சிருக்காங்க, டாக்டர் படிச்சிருக்காங்க, எல்லாமே படிச்சிருக்காங்க. ஸ்பேஸ் சயின்ஸ்ல எல்லாம் வந்து பயங்கரமான எக்ஸ்பர்ட்ஸா இருப்பாங்க. ஆனா வாழ்க்கையில தோத்து போயிடுறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஹோலிஸ்டிக்கான எஜுகேஷன் கிடைக்காததுதான் காரணம். எஜுகேஷனோட பர்பஸ் என்ன அப்படின்னு சொன்னா, எஜுகேஷன் இஸ் a tool for human enlightenment. எஜுகேஷன் இஸ் a tool for human enlightenment. மனிதரை மிருகமாக செயல்படுவதிலிருந்து மாற்றி பண்பட்ட மனிதனாக வாழ வைப்பதுதான் ஒரு முறையான கல்வி முறையோட நோக்கம். அப்படி ஒரு மனிதனை வந்து அந்த கல்வி உள்ளத்திலும் சரி இல்ல வந்து உலக வாழ்விலும் சரி பண்பட்ட மனிதனா மாத்துச்சு அப்படின்னு சொன்னா, அப்படிப்பட்ட அந்த கல்வியை விட உலக அமைதிக்கான ஆயுதம் வேற எதுவுமே இல்லை. அதனாலதான் இப்ப யோசிச்சு பாருங்க, இஸ்லாம் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு பீஸ் அப்படின்றதான் அர்த்தம். இஸ்லாம் அப்படின்னு சொன்னா அமைதி. ஏன் இஸ்லாம் அமைதி அப்படின்னா, ஒரு இஸ்லாமியரால முட்டாளா இருக்க முடியாது. ஒரு இஸ்லாமியரால மனித உணர்வுகளை புரிஞ்சுக்க முடியாத மனுஷனா இருக்க முடியாது. ஒரு இஸ்லாமியரால பொய்யையும் புரட்டையும் செஞ்சு கொலை செஞ்சு பிறரை ஏமாத்தி வாழ முடியாது. பிறரை ஏமாத்தி பொழைக்க முடியாது. அநியாயமா லாபம் சம்பாதிக்க முடியாது.
எல்லா விதமான கல்விகளையும் பேலன்ஸ்டா இருக்கக்கூடியவர் தான் ஒரு முழுமையான இஸ்லாமியரா இருப்பார். அதனாலதான் இஸ்லாம் அப்படின்ற வார்த்தைக்கு அமைதி அப்படின்றத இது வரைக்கும் நம்ம யோசிச்சிருக்கோமா? எந்த ஒரு விஷயமும் நம்ம கிட்டயே இருக்கும் போது அதோடைய அருமை நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம கேட்காமலே நமக்கு இஸ்லாம் கிடைச்சிருக்கு, எவ்வளவு பெரிய கிஃப்ட். ஆனா இஸ்லாத்தை தேடி எத்தனை வருஷம் பயணிச்சு அடிப்பட்டு மிதிப்பட்டு உயிரை இழக்கிற வரைக்கும் இஸ்லாம் அப்படின்ற அந்த பெரிய கிஃப்ட் கிடைக்கணும்னு எத்தனை பேர் போராடி மரணிச்சிருக்காங்க. ஆனா கேட்காமயே இலகுவா இஸ்லாம் கிடைச்சனால இஸ்லாமோட அருமை நமக்கு தெரியல சகோதரி. அடுத்து நெக்ஸ்ட் ஸ்லைட். சரி, இப்ப ஏற்கனவே நான் சொன்ன மனிதர்கள் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்றப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேரடியா அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்பானா? இப்ப உங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்கு, யார்கிட்டயாவது சொல்லி அழுகணும் போல தோணுது, அல்லாஹ் நேரடியா உங்க பக்கத்துல உட்கார்ந்துருப்பானா? சரி, நீங்க சுஜூத்ல மன்றாடுறீங்க. Excuse me, sister Janira sister. Yes. Excuse me, sorry to interrupt, ma. I think most of them are asking for an English. We can continue doing it in English. Okay, sister. Okay, alhamdulillah. So, will Allah come directly to cure your problems? Will solve your problems? No. Allah will send human beings as his representative. That's the reason Allah subhanahu wa ta'ala has mentioned in the Quran human beings as Khalifatullah fil ard. So, if a person want to be perfect representative of Allah subhanahu wa ta'ala, he should have a holistic education. Only a person with a holistic education can be the perfect representative of the Creator. Alhamdulillah. What is the best thing a father can give? Do anyone know the answer? Prophet Muhammad sallallahu alaihi wasallam has said that the best thing a father can give is good education and manners. Where are we heading towards? We are running towards gold and we are losing our diamonds. நல்லா நினைச்சு பாருங்க, பணத்தையும் நகை பணத்திற்கும் தங்கத்திற்கும் பின்னாடி ஓடி நம்ம கிட்ட இருக்க வைரங்களை நம்ம இழந்துடுறோம். நம்ம கிட்ட இருக்க வைரங்கள் யாரு? நம்மளோட குழந்தைகள். இந்த உலகத்துக்கு பின்னாடியே ஓடுறோமே, ஆனா அவங்களோட உலகமே நம்ம தானே, அவங்கள தொலைச்சிடுறோமே. நீங்க ஏதாவது if you want to make the best investment for your hereafter, invest in your children. How can you invest in your children? Invest in your children's holistic education. That is the best investment you can make for your akhirah. The only thing that can reach your grave even after your death is a righteous child who is making dua for you. So how can a child be righteous if he doesn't know what Islam is? You know, children are an amana from Allah subhanahu wa ta'ala. You are entrusted by Allah subhanahu wa ta'ala to lead and guide and enlighten the lives of your children. There's a popular saying that there's no better school than a decent home, and there's nothing better than a virtuous parent. Is our houses mere houses, or love building homes? Are we a virtuous parent, or just human beings staying with my children just like a mansion? We should ask these questions to ourselves. Children trust you. Children follow you. Children love you. But what do we do? The best thing you can give your children is not a tab, is not an iPhone. The best thing that you can give your children is education. A good education. A good education is something which would help them to identify the difference between what is good and what is bad. Only that can be a powerful instrument in leading the future in a successful manner. Next slide.
And one more thing is like, good education is the right of your children and the duty of a parent. And one more important duty is like, introducing your children to a good environment is also the most important duty of us as a parent. Because Prophet Sallallahu Alaihi Wasallam has said like, a man is known by his company. If you are a friend of a perfume seller, you will smell good. And if you are going to be a friend of a goldsmith, you will smell bad even if you don't work in that mine. So it is our responsibility to introduce a good environment for our children, especially in their early years, where their brain development is at most to their fullest. Okay. Before getting into importance of Islamic education, I'd like to reiterate the importance of education itself in Islam. Dear brothers and sisters, do you know that this journey from 10:30 in the morning to inshallah 1:30 in the afternoon, this journey is a journey towards Jannah. Prophet Sallallahu Alaihi Wasallam has said that when a person walks in search of education, Allah will ease his journey towards Jannah. And do you know one more thing? Until you are in search of knowledge, the angels in the heaven, the fish in the water, the ants in the dwellings, everyone pray for the well-being of the seeker of knowledge. And one more thing is like, the first verse of Quran, the most important inspiration of every human being in the world, the first verse in the Quran says, read, Iqra bismi rabbika alladhi khalaqal insana min alaq, Iqra wa rabbukal akram, alladhi allamal insana ma lam ya'lam. See, Allah says like, read. So the first verse in the Quran asks a human being to be a good person who is well versed in education. Reading is a basic of every knowledge gained in this world. And Allah subhanahu wa ta'ala also says that He has created you from a blood clot. He is also saying that He has taught you to write by the pen. He has also said that He has taught you what human beings does not know. So for all the knowledge in the world, not only the knowledge of the Quran, the knowledge of the Hadith or Sunnah of the Prophet, for every knowledge in the world, the base, the first teacher is Allah subhanahu wa ta'ala. So seeking knowledge is a duty of every Muslim. கல்வி கற்பது ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் மீதும் கட்டாய கடமை. It is not an option. It is compulsory for each and every human being, especially a Muslim, to get good knowledge, to gain good knowledge. And Allah subhanahu wa ta'ala, He also asks in the Quran, கல்வி கற்றவர்களும் கல்லாதவர்களும் சமமாவார்களா? And those who have knowledge, can they be equal to those who do not have knowledge? Let us think. Inshallah, next slide. Next slide, host. Okay. So, what is a holistic education? Holistic education is a combination of Islamic education as well as academic education. Only a child who gets a holistic education can be a best leader for tomorrow. Look at Umar ibn Khattab radiyallahu anha. He is not a doctorate of political science, but still the world remembers the best ruler of the world. He is short-tempered by nature, but when he took up the responsibility as a Khalifa, his heart became softer than a meek child. Such is the transformation that a holistic education can give to a human being. That transformation is called as paradigm shift. A person who came to murder Prophet sallallahu alaihi wasallam, Umar ibn Khattab radiyallahu anha,
As a Quraysh, he came to murder Prophet sallallahu alaihi wasallam. But the hidayah, the knowledge that Allah subhanahu wa ta'ala blessed him with, what did he end up his life? He ended up his life sleeping next to Prophet sallallahu alaihi wasallam as the most remembered, well-versed, just ruler and Khalifa of the world. This is the beauty of Islam. This is the beauty of education. Subhanallah. This is the need of the hour, dear brothers and sisters. We don't need people who tame us and who shout at us and who give importance to stones rather than hearts. We need people who respect people as human beings, who respect people as individuals, who respect people as representatives of God. Where are we heading towards? Are we giving the privilege to our children to this holistic education? Let us think. The next slide. Okay. So what is a holistic education? As we already said, a holistic education can be a combination of Islamic education as well as academic education. I'll give you an example. This is a hadith, a Sahih hadith. There's a man who murdered 99 persons. So this man, Allah granted him hidayah and he had a guilty conscience. He wanted to repent and get back to his Lord. So what does he do? He goes to a monk, a religious monk, and shares his problem. He says that, see monk, I've murdered 99 persons. Is there any way that my Lord will forgive me? Is there any way can I repent and get back to my Lord? The religious monk, he was well versed in Islamic knowledge. Listen carefully. He was well versed in Islamic knowledge. The religious monk said, what? You've murdered 99 persons and you're seeking for repentance? Your Lord can never forgive you. This was the answer of the religious monk. So what did that person do? The person murdered the monk as well and completed his number as 100. Still, he had a guilty conscience. He wanted to get back to his Lord. So he went in search of a scholar who had both a holistic education. He had a balanced education. He applied his Islamic knowledge in his life and he had a holistic education. So the scholar, he said, yes, your Lord is certainly forgiving and the most merciful. I'll give you an idea. Leave this place, leave this town and go to the nearby town. Your Lord will certainly show you a way. This was the answer of the scholar. So the person goes in search of repentance. So he has just traveled only half of the journey. And you know what? Allah has sent Malakul Maut on him. That's all. He's dead. But you know how his ending was? Allah subhanahu wa ta'ala blessed him with Jannah. Just for the thought and intention of getting back to Allah, this person who has murdered 100 persons has got such a big reward. And the lesson from this hadith is, look, the way you use your education, you stand and you shine in lives of people and in the eyes of Allah subhanahu wa ta'ala. The monk who had Islamic knowledge just misguided and he lost his life as well. Who gave him the right to say that Allah cannot be forgiving? Allah subhanahu wa ta'ala says, I am the most merciful and I am the most forgiving. Whatever, even if my abd has earth full of sins, I have earth full of repentance. So the monk who had Islamic knowledge only misguided and he lost his life. But a scholar who had Islamic knowledge as well as the knowledge to apply in his life guided the person to Jannah, and he gets the reward for guiding a person towards Jannah. Subhanallah. So this is the beauty of a holistic education. When you enrich your soul with Islamic education and when you nourish your mind with academic knowledge, your body, the instrument, the actions that you do would reflect to the world a complete human being who would be a role model, just like Prophet sallallahu alaihi wasallam or the great Sahabis who followed him. The next slide.
The next slide. Yes. So before getting into the importance of Islamic education, I'd like to share some prejudices, some common misunderstandings about Islamic education. So what is a prejudice for Islamic education? How many rupees or for how many dollars are we selling our Islam? Islam is precious, but we are selling our Islam just for the sake of this world. I'll tell you a short story, and this is a true story. The story is there was an imam of a town. The imam used to take a bus daily from his hometown to the masjid. So one day when he was taking a bus, he went to the driver for getting the ticket. The driver was a totally new person. The imam doesn't know the driver. The imam got the ticket and he went and sat in a seat. Just after that, he realizes that the driver has given him 20 cents extra. So there's this oscillation in the mind of imam. Should I give back this 20 cents or should I keep it with me? Should I? Should not? Should I? Should not? This was the oscillation. So the stop came, the masjid stop came, and the imam was about to get down. So at last, after such a struggle, he goes to the driver and he gives back that 20 cents. He gives back that 20 cents. The driver says, imam said, see, brother, you have given me 20 cents extra. The driver said that I did not give you 20 cents extra unknowingly. I gave you with my knowledge. The imam asked why. The driver replied, see, I have been looking to be a Muslim for the past 3 years. I was trying to convert to Islam for the past 3 years. And I saw your dress and I know that you are an imam. So I wanted to know if you are honest, you are practicing Islam, I can take up Islam. If you are not honest and if you are not practicing Islam, then I would not accept Islam. So the driver accepted Islam and the imam got on the bus. He burst into tears. For what reason? He said that, how cheap am I? I tried selling my Islam just for 20 cents. Dear brothers and sisters, for how many rupees are we selling our Islam? We are traveling by road and we do not have proper documents. The police asks for bribery. So is our Islam playing on that spot, or are we selling our Islam just for the sake of escaping from that place? Where are we heading towards? The next thing is like, people think that only people do not have sufficient education, sufficient school knowledge, or do not have good marks, only they are fit to learn Islamic education. The top rankers, above 75% to 100%, they choose for professional education. They choose either medicine or engineering or whatever it may be. And the people in between, they choose for arts and science. And the low graders, people who are around 35 to 40%, what people at home think? See, she or he is not he is not fit for professional education or arts and science education. Let us admit them at a madrasa. Do you think that Islamic education is meant for fools? No, sister. Allah can guide only a heart and a mind that is intellectual and inspirational. If Allah guides you with Islamic education, thank Him. I'm sorry, because that is the best gift that your Lord can give you. That is the best gift that your Lord can give you. Okay, let's now see why Islamic education is important. Host, just stay in the previous slide. Okay. Islamic education is very important because it will help the children to know what is the purpose of their life.
Allah subhanahu wa ta'ala has said in the Quran that وَمَا خَلَقَتَ الْجِنَّ وَالْإِنسَ إِلَّا لِيَعْبُدُونَ. I have not created human beings and jinns except to worship me. So is your salah and only your recitation of Quran is worship? No. If that is our understanding, that is a complete misunderstanding. Doing service to humanity and doing service to mankind is also a worship. It is for this reason that tomorrow on the day of judgment, you would be first asked about your duties to your fellow human beings. Only if you qualify in that, you will be asked about your duties about your Creator. Hukukul Ibad is the first thing to be inquired. And Hukukullah, duties to your Allah, is the second thing to be inquired on the day of judgment. So, only an Islamic education can teach your children what is the purpose of their life. Whatever they might do, their only purpose is to please and to gain the knowledge of their Rabb. And one more next important thing is like, only an Islamic education can make your children, our children, realize the love of a Lord. I'll tell you something. You hurt yourself or you cut yourself deeply. You start bleeding. Do you know what will happen if you bleed continuously for 15 minutes or 20 minutes? That's all. That will be the end of your life. See the love of your Rabb. He has created platelets inside your body and He makes your blood clot at the moment. Within few minutes, you start bleeding. Look at the love of your Rabb. If you hit yourself hard or if you meet with an accident, you faint suddenly. You faint immediately. That fainting is a gift from your Lord. Your Lord knows that you cannot bear this pain. So He makes you faint. Look at the love Lord has for us. He loves us more than 70 mothers. Only an Islamic education can cascade this powerful love of your Rabb. If children knows about Allah subhanahu wa ta'ala, they will be very strong in facing failures. No failure can break them. They'll not end up in suicides. They'll never undergo depression. They will know the ways to overcome depression. Whatever mistakes happen in their life, they'll turn back to their Rabb. They'll start analyzing and evaluating themselves. What did I do? Why does this happen? I failed in an examination. Have I not put proper efforts? Or what did I do? Have I not asked the help of my Rabb? What did I do? So it turns back to self-evaluation. It helps in gaining inner strength and confidence. And your children will know that they have a Rabb. They have a Lord. They have a loving Lord to surrender their affairs. What more can any form of education give to our children, dear brothers and sisters? This is the first thing. The second thing is like, only an Islamic education can instill the greatness of compassion and empathy. This compassion and empathy made Prophet Muhammad sallallahu alaihi wasallam as a doctor of hearts. He did not study medicine. He was not a cardiologist. But still, how did he was a doctor of hearts? He was called as Tabibun Nufs, because he was able to sense the pain of animals as well as human beings around him. The tears of camel made him fall in pain. The tears of Sahabas, even when they did not open up their mouth and share their words, he realized their pain. So, only an Islamic education can instill such a great compassion, love, and empathy for the fellow human beings in our child's mind. The third one is obedience is the key. See, this happens casually in our home. When you are, for example, you are in need of a thing, or you are in need of water. You are calling your son or daughter, just get me some water. What do they say? I'm busy with something. Wait. I'll go after some time. This is their response. Are they obedient to us? If Islamic education was a part of our children, you know how obedient our children would be?
our children would be as obedient as Prophet Ismail alayhi wasallam was as obedient to his father Ibrahim alayhi wasallam. What did Ibrahim alayhi wasallam say? He just comes and say that, son, I had your Lord's command in my dream stating that I need to sacrifice you. You know what did that son say? If it was our children, what would have they say? I cannot die. If you want, you go and die. This would be the response of our children, because there's lack of obedience. But you know what was the response of Ismail alayhi salam? He said that, my dear father, do as you are commanded, and if Allah wills, inshallah, you will see me among the patient. Subhanallah. The highest degree of obedience a son can give to his father was such a noble inspiration. With all these good things inside Islam, where are we going and searching for role models outside Islam? Are we foolish? Let's check. The fifth thing that an Islamic education can instill in our children is complete personality development. Imam Ibn Tayyib rahmatullahi alayhi says, your heart is your bowl and your tongue is your ladle. So your tongue delivers what is inside that bowl. So man can be identified, a man's character can be identified with the words of, with the usage of the words he does. See how local and how mean the speech of our children are. They use good words, whatever it might be. It might be peer pressure, it might be knowledge gained from entertainment, or whatever it might be. What kind of words do our children have? Be quiet. If you call them, what are they saying? Be quiet, I know. Just leave me, it's my freedom. I know what to do. It's my life. How hurting, how painful does a father or a mother who live for the children when they get such nonsense response? So where is the personality? Where is the Islamic personality? You know what Prophet Muhammad sallallahu alaihi wasallam was such an expert in delivering words? After a war, when Ansaris complained that Prophet ﷺ loves Muhajireens, so he split the war belongings more to them and he forgot us. So if this was a complaint to us, what would have we done? We would have said that, like, how can you say me? I am the prophet of Allah subhanahu wa ta'ala. How can you say me that? This would be our response. You know how Prophet Muhammad sallallahu alaihi wasallam responded? He just called them and he just asked, my dear Ansar brothers, when men are busy in taking back camels and goats with them, are you not happy to take back the Prophet of Allah subhanahu wa ta'ala with you? This was the only question. The way he responded, you know what happened? All the Ansar brothers who blamed Prophet sallallahu alaihi wasallam cried and the tears filled their beards. MashaAllah, where is the personality? Where is the Islamic personality in our children? These are all very few things I have mentioned. These are all the best things that an Islamic education can instill in our children. But the benefits are more deeper than an ocean. The next thing is, like, we are running out of time, and I'm sorry if I'm dragging the session. The next thing is, like, importance of academic education. Or as already we saw that hadith, a person who just has only Islamic knowledge and he doesn't know how to implement in his life. He doesn't have the knowledge of language. He doesn't have the knowledge of technology, whatever it might be. See, just think of this session. We are from different parts of the earth, and Allah subhanahu wa ta'ala has gathered us in this single platform just with the help of technology. If we brothers and sisters have only Islamic knowledge and sit with Quran and just complete our salah, can we cascade education?
I started with Tamil, and some of you had difficulty in understanding, and you said like, just be bilingual. If I knew only the language of Tamil, can everyone benefit from this session? No. So we can be a strong, complete individual only when we are well versed in both the knowledge of Islamic knowledge as well as academic knowledge. And academic knowledge is very important to gain livelihood. What will you eat if you don't learn? What will you eat if you don't earn? How will you help others when you don't have money for running your own livelihood? This is not the only purpose of academic education. It also has many purposes, like it grants social status. It grants you competitive qualities. It grants you social influence and the awareness of the society. You know, what is the biggest drawback? What is the biggest reason behind the drawback of the Islamic community? Just look at the rulers. Just look at the leaders. There is no Muslim, there is no powerful Islamic leader in a position to frame rules. Islamic civil services, IAS officers are missing. There's no IPS officers in Islam. There are very less police officers in Islam. What are we doing? If there is any catastrophic events, if there's a flood, or if there is any calamity in the world, we run helping people. Is that only Islam bestows on us? No. We need people in a place where we are efficient to frame rules. Only when we are efficient to frame rules, we can support a community. The best thing that we can do is like build a strong profile to a community. Education is a backbone of a society. Why is the society that should be in the leading position is downtrodden now? We are not ready to change ourselves. The change can come only when you realize the importance of Islamic education as well as academic education. Both go hand in hand. Inshallah, let Allah make us realize the value of both education. And the next thing is like, Quran is just viewed as a book of science. They say that embryology is there, Big Bang theory is there. They say that the universe is expanding. No, don't look Quran as a mere book of science. It is a book of science. When you are really depressed, just open the tajweed, the tarjuma of the Quran, the translation of the Quran. You will be flabbergasted at that moment. I promise you, like, the problem in your heart will have the solution in the page that you open. Such a miracle is the Quran. We fail to realize that. The next slide. Next slide. Islam has given the most important influential findings to the world. The most influential, few of the influential findings here: the science of optical science, Ibn Haytham, and the most followed book of medicine is Ibn Avicenna's book, The Canon of Medicine. And not only in that field, in astrophysics, astronomy, mechanics, mathematics, Islamic people, Muslims, have established their knowledge. All these people had the knowledge of the world as well as the knowledge of the deen. Only these two knowledge, hand in hand, made them a greatest history in the world of education. The next thing, next slide. Next slide. Okay, so what's the biggest blunder? The biggest blunder that we have done is we have separated this education. We have separated Islamic education. We thought like it's enough if we send our children to maktab madrasas or Sunday class or weekend madrasas. No, that's not important. That's not
enough. Look at the time that your children spend every day. They spend every day 8 hours in a non-Islamic environment, and they spend few hours in an Islamic environment. Just think, which is going to make the biggest impact? Next thing. So what should we do is like, next slide. What should we parents do is like, we should be a bridge that connects Islamic knowledge as well as academic knowledge. And if we are unable to do that, we should at least give the privilege, the opportunity for our children to be a part of great Islamic schools like Al-Falah Islamic School. These Islamic institutions are trying to be a bridge between Islamic knowledge and academic knowledge. They try to mold the personality of our children. Children are an amana, and the best thing that a parent can give to their children is such a holistic education which combines Islamic as well as academic knowledge. Kindly be the bridge, or just give them the privilege to be a part of the bridges like such Islamic schools. The next slide. Next slide. Host, next slide. Yes, finally few words. Parents, dear brothers and sisters, you are their world. You are your children's world. So make their world complete. And how can you make their world complete? You can make their world complete only by granting them a holistic education. This holistic education will mold their personality and will be their backbone of support. This will facilitate them to run to their Lord if they err. This will facilitate to love mankind and do service to the mankind to gain to seek the pleasure and happiness of the Lord. Subhanallah. May Allah subhanahu wa ta'ala make our children the coolness of our eyes in this world and our token to paradise in the next. Alhamdulillah. Jazakallahu khairan for this opportunity. Let us reflect and act upon what we have heard and what we have said. Akhir dawana walhamdulillahi rabbil alameen. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. And one more thing, if I made any blunders in this session, that is a part of my mistake. And if there's anything good in this session, that every good thing is from Allah subhanahu wa ta'ala. Alhamdulillahi rabbil alameen.